பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் கீதா கைலாஷம் மேம் அவங்க வர முடியல, அவங்க ஷூட்டிங்கில் இருக்காங்க. மாறன் சார் அவரால் வர முடியல, அவரும் ஷூட்டிங்கில் இருக்காரு. ஸோ மாறன் சார் இந்த கீதா மேம் அகைன் கூட சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் வர முடியல தவிர எனக்கு ரெகுலர் கான்ஸ்டன்டாக ஃபோனில் பேசிகிட்டே இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து எங்களால் வர முடியலன்ற இது விஷயத்தை அவங்க வந்து எனக்கு கால் பண்ணி சொல்லிகிட்டே இருப்பாங்க. எஸ்பெஷலி மாறன் சார்லாம் வந்து ஃபோன் பண்ணி ட்ரெயிலரில் ஒரு ஷாட் கூட அவர் இல்லை, அது ஃபோன் பண்ணி அதை பற்றி கேட்பாரு வந்துச்சுனாங்க. அதை பற்றி ஒன்றும் கூட கேட்கல, இந்த படத்தில் நான் இருக்கேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜென்யூனாக பாராட்டுறாங்க, ஜென்யூனாக மனசார பாராட்டுறாங்கல்ல. அந்த மாதிரி we discussed that someday we both should work in a movie together, and that dream has come true. And thank you LD, thank you for being in this journey. அப்புறம் லால் சார் வந்து எனக்கு இந்த படத்தில் நடந்த ஒரு பெஸ்ட் திங் தான் சொல்லுவாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி எங்கள் அப்பாவோட டெடிக்கேஷனுக்காக இந்த படம் எடுத்தேன்னு சொல்லியிருக்கேன். சொன்னனால இந்த படத்தில் அந்த அப்பா கேரக்டர் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அப்போ எனக்கு லால் சார் உள்ள வராரு. வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப என்ன சொல்றது, எங்கள் அப்பாவோட கேரக்டர் வச்சு தான் அந்த கேரக்டர் டிசைன் பண்ணேன். ஸோ எனக்கு இப்போ லால் சார் எனக்கு ஒரு அப்பா மாதிரி ஆகிட்டார் ஆக்சுவலாக. ஸோ அவரை வந்து ரொம்ப இந்த அக்கேஷனில் அவர் இல்லைன்றது ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சார் ஷூட்டில் பிஸியாக இருக்காரு. அண்ட் அப்புறம் யுவன் சார் துபாயில் இருக்காரு. யுவன் சார் எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றதை எல்லாமே எல்லா இன்டர்வியூஸும் சொல்லியிருக்காங்க. அதாவது நான் என்ன கேட்டாலும் எனக்காக யுவன் சார் பண்ணுவார், அவர் என்ன கேட்டாலும் நான் அவருக்காக பண்ணுவேன். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பாண்ட் இருக்குல்ல. லைக் எனக்கு ஒரு பிரதர், ஒரு வெல்விஷர், ஒரு ஃப்ரெண்டு, ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸு, இந்த மாதிரி எல்லா கேட்டகரிக்கும் சார் செட் ஆவாங்க. லைக் அவர் எனக்கு ரொம்ப நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த உலகத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச சில பேர்ல யுவன் சார் ஃபர்ஸ்ட்ல இருப்பாருன்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை மாதிரி ஒரு பர்சன் என் லைஃப்ல கிடைச்சது வந்து ரொம்ப பிளெஸிங் தான் சொல்லணும். நான் அவர்கிட்ட எப்பயுமே அட்மையர் பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு மனுஷன் எவ்வளோ அன்போட, எவ்வளோ அமைதியா, எவ்வளோ ஸ்வீட்டா இருக்கணுன்றது அவர்கிட்ட கற்றுக்கிட்டே இருப்பேன். நான் எப்பயுமே நம்புற ஒரு விஷயம் தான், அவரை மாதிரி நம்ம எல்லாருமே இருக்கோம், இன்க்ளூடிங் எல்லாருமே இருந்தோம்னா இந்த உலகம் ரொம்ப அழகா ஹாப்பியான பிளேஸாக இருக்கும்னு எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு யுவன் சார் பிடிக்கும். அண்ட் கதை சொன்னேன், டாடாக்கு அப்புறம் தான் எனக்கு கவிதை தெரியும், அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. கதை சொல்லி முடிச்சோன்னா அவர் சொன்னார், இந்த மாதிரி வந்து இந்த கதையில் நடந்த இன்சிடென்ட்லாம் என் லைஃப்லேயே நடந்திருக்கு அப்படின்னாரு. ஸோ இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு கதை வந்து ஒரு நாயகனை அதுவாக தேர்ந்தெடுத்துக்கோன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதை தான் பார்க்குறேன் நான். ஸோ இந்த டெஸ்டினி தான் அவரை என்னை சூஸ் பண்ணிச்சு. ஸோ வந்து அவர் இந்த கதைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த கதை வந்து கரெக்டான ஒரு ஆள்கிட்ட போயிருக்கின்ற நம்பிக்கையும் அவர் நடிக்கிறத பார்க்க எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். எங்கள் டீம் எல்லாருமே பேசிகிட்டு இருப்போம், ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டேலேருந்து லாஸ்ட் டே வரைக்கும் ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார் டெய்லி ஷூட்டிங் ஸ்பாட்டில் அஸ் அன் ஆக்டராக. ஸோ ஆப்வியஸாக நீங்கள் ட்ரெய்லர் எல்லாரும் பார்த்தீங்க. ட்ரெய்லரில் அவங்க எல்லாரையும் கண் கலங்க வச்சதுக்கு முக்கிய காரணம் கவின் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஆல்மோஸ்ட் எல்லாரையும் தேங்க் பண்ணுறேன் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் டு ஆல் த ப்ரெஸ், மீடியா, இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இங்கே இருக்கிற இந்த படத்தை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இப்போ வரைக்குமே ஒரு பயங்கரமான ஒரு எனர்ஜி இருக்குது. அந்த எனர்ஜி வந்து லவ் தான். அந்த லவ் வந்து என்னை சுற்றி ஃபீல் ஆகிட்டே இருக்குது. எனக்கு ரொம்ப எமோஷனலாக இருக்கிற விஷயமே எமோஷனலாக இருக்கிறது வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது இந்த லவ். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். அண்ட் ஒரு கேள்வி இல்லை, 2 கேள்வி. ஒன்று வந்து இந்த படத்தில் வந்து நீங்கள் எல்லாரையும் பாராட்டினீங்க, அந்த பாடலாசிரியர்களை விட்டீங்க. ஆனால் இவரும் ஒரு பாடலாசிரியர்னாரு நம்ம காம்பேரும். நான் அந்த வரி நம்ம காதே கொடுக்க மாட்டோம், அந்த ஒரு வரி வந்தது பாருங்க, என் விழி மீன்களை தூண்டிலால் அப்படின்னு ஒரு, அதுக்கப்புறம் சரி இதுதான் அவ்வளோதான் அப்படின்னு நினைச்சா உன் தலையை கோதி என் கைரேகை ஜாஸ்தி ஆகிட்டுங்கிற மாதிரி அவரை பாராட்டிடுங்க. அதுக்கடுத்து இன்னொரு கேள்வி, இங்கே அந்த பேனர் தான் சொல்லிட்டாரு, எங்கள்கிட்ட உங்களை தப்பிக்க வச்சுட்டாரு. ஆனாலும் எம்ஜிஆர் ஸ்டாருங்கிற அந்த இதில் பின்னாடி அந்த பேனர்ல இல்லாமல் போன அமிதாப் கூட இருக்கிறார், நம்ம ஊருக்கு அவ்வளோவா சம்மந்தம் இல்லாதவர். அதுக்கு என்ன காரணம்? அதே மாதிரி இந்த படத்துல ஹரிஷ் கல்யாண் தான் முதல்ல நடிக்கிறதா. அடுத்து வாய்ப்பு அடுத்து என்ன காரணம் கவின அதையும் சொல்லுங்க. ரைட் சார், இது ஆடியோ லான்ச் பிளான் இருக்கு சார். இப்பவுமே யுவன் சாரோட டேட்ஸ் தெரியல, மேபி ஆடியோ லான்ச் இருந்துச்சுன்னா அப்பா சொல்லலான்றதுக்காக லிரிக்ஸ்லாம் வச்சிருக்கேன் நான். எல்லாம் நிறைய லிரிக்ஸ் வச்சிருக்காங்க சொல்ல நினச்சேன். ரெண்டாவது எம்ஜிஆர் சார் இல்லாததுக்காக இல்லை சார், ப்ராக்டிக்கலான ரீசன் தான் சார். இந்த ஃப்ரேமிங்க்கு எனக்கு வந்து எனக்கு பிடிச்ச ஆக்டர் வச்சிருக்கேன். இன்னொருத்தர் ஆட் பண்ணால் இந்த சிமெட்ரியாக இருக்காதுன்ற ஒரு ஃபீல்டாக பண்ணேன், வேறு எதுவும் இல்லை.
மூணாவது ஹரிஷ் கவனுக்கு நன்றி சொல்லணும் சார். நான் லைக் காரணங்கள் வேற காரணங்கள் சார், ப்ராக்டிக்கலான ரீசன்ஸ் தான். பட் ஸ்டில் அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்து சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்காக ஹரிஷ் கவனுக்கு நன்றி சொல்லணும் சார். வணக்கம். இளனுக்கு ஒரு கொஸ்டின், கவிக்கு ஒரு கொஸ்டின். ஓகே, ஃபர்ஸ்ட் இளன் உண்மையாகவே இது ரொம்ப அழகான மேடையாக இருக்குது. ஏன்னா ஒரு இன்ஸ்பிரேஷனால இந்த கதை எழுதுறதுக்கு உங்கள் தூண்டின ஒருத்தர் வந்து உங்கள் மேடையில் இருக்கிறாரு, அதுவும் உங்கள் அப்பாவாகவே இருக்கிறாரு. தவிர நீங்கள் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்கீங்க, இன்னொரு ஹீரோக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. என்னோட கொஸ்டின் என்னன்னா, நீங்கள் எப்போ ஆக்ட் பண்ண முடியும்? அது கண்டிப்பாக சார். எங்கள் அப்பாவுக்கும் அந்த ஆசை இருக்குது. எங்கள் அப்பாவோட எங்கள் அப்பத்தாவுக்கு ஒரு ஆசை இருக்குது சார். எங்கள் அப்பா தான் சின்ன வயசுல கேட்டுகிட்டே இருப்பாங்க. நான் ஒரு வேளை ஃபியூச்சரில் நடித்தேன்னா அந்த படம் எங்கள் அப்பா தான் டெடிகேஷனாக இருக்கும். கவின் நடிச்சிருக்காங்க டேரக்டர் சில பேர் வந்து ஸ்டார்னு வச்சுருக்கீங்க, பின்னாடி இருக்கவங்களும் பெரிய ஸ்டார்ஸ் தான். ஸோ ஒருவேளை இந்த படம் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா அடுத்த லெவலுக்கு ஸ்டாருக்கு போவார். எந்த ஸ்டார் லெவலுக்கு கவின் போவார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சார் நான் ஆல்ரெடி இன்டர்வியூ சொல்லியிருக்கேன் சார். சார் ஹலோ சார், ஆஸ் அன் ஆக்டரா சார், நமக்கு ஆஸ் அன் ஆக்டரா ஒரு டாப் 5 இருப்பாருன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஒரு ஆஸ் அன் ஆக்டரா பெர்ஃபார்மராக ஒரு டாப் 5 இருப்பாருன்னு பிலீவ் பண்ணுறேன். கவின் சார், ஒரு 2-3 நாளாக அந்த லேடிஸ் கெட்டப்பில் இருந்துருக்கீங்க. 35,000 ரூபா சம்பளமா 3.5 லட்ச ரூபா சம்பளமா? ஏன்னா பையன் டேரக்டர் இல்லையா, ப்ரொடியூசர் சார். ஏன்னா 3,500 35,000 ஆச்சு. நான் வந்து ஒரு ஓவரால் பட்ஜெட் கொடுத்துட்டு போயிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பட்ஜெட்டுக்குள்ளேயே இளன் முடிச்சு கொடுத்துருக்காரு. சார் நீங்கள் கவிஞர் அந்த ஸ்டாரிங் கவின்னு போட்டிருக்கோம் அப்படின்னா இதில் நடிக்கிறாருன்ற இதாக இருக்கும். இந்த படத்துக்கு அந்த வார்த்தை யூஸ் பண்ணால் ஒரு மாதிரி வார்த்தை விளையாட்டு மாதிரி அழகாக இருந்துச்சு. அந்த ரீசனுக்காக போட்டோம். ஹீரோனை சமாளிக்கிற அது வந்து அந்த கொஸ்டின்ஸ் எனக்கு அது உடன்பாடு இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்களுமே அவங்களோட பெஸ்ட் கொடுக்கறதுக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ரொஃபஷனலாக டெலிவர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ சமாளிக்கிறதுக்கான வேலைகள் அங்கே எதுவும் இல்லை. சார் என்னன்னா, வென்றதை இன்னொன்றால் கொல்லணும் சொல்கிறது வள்ளுவருடைய வாய்மொழி. அதற்கு தகுந்தாப்போல என்னை உயர்த்திட்டாரு. இவனை பிறந்ததுக்கு இவன் அப்பா அம்மா என்ன தவறு செஞ்சாங்களோ அப்படி நினைக்கணும், அது மாதிரி நினைக்க வச்சிருக்காரு. அதனால அவருக்கு நம்ம நான் ஒரு தகப்பனாக இருந்து என்ன செஞ்சுருக்கேங்கிறத காட்டிலும் சிறு வயதிலேயே வந்து ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்லாம் நிறையா கலந்துக்குவான். நான் அழைச்சிட்டு போவேன். அண்ணி ராமராஜனுடைய ஒய்ஃப் நல்லி கூட என்னை கிண்டல் பண்ணுவாங்க, என்ன பாண்டியம்மா உன் ஆசையெல்லாம் இளன் மூலியமா தீர்த்துக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி போகும்போது ஒரு புத்தக கண்காட்சியில் வீர சிவாஜியா ஒரு கெட்டப்ப போயிருந்தாரு. ஆனால் நான் இப்போ டிவிஎஸ் குட்டியில் தான் அவனை அழைச்சிட்டு போவேன். முருகர் கெட்டப்பட்டு போன வண்டியில் அழைச்சிட்டு போனால் பஸ்ஸில் இருக்கவங்களாம் அவனை பார்த்து கும்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடக்கும் நிறையா. ஒவ்வொரு சிவாஜி கணேசன்லாம் இவருக்கு தெரியாது, சிவாஜி கணேசன் பார்த்தே கிடையாது. ஆனால் அந்த கேசட்டை வாங்கி போட்டு பார்த்துட்டு அதே ஃபாலோ பண்ணிட்டு எல்லா ஃபேன்சி ட்ரெஸ்ஸும் கூட்டி போவேன். ஒரு தடவை மேக்கப் போட்டு இருக்கும்போது ஒரே தலைவலிப்பா அப்படின்னா நான் போய் அந்த கிரீடம் விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்கு அதை பிடிச்சேன். கையெழுங்க அப்படின்னா என்ன கேட்டேன், ஸ்டேஜில் வந்து நீங்களா பிடிப்பீங்கன்னு கேட்டான். அது ஒரு 6 வயசு தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸாக இருந்தார். இவர் படிக்க வச்சு ஏரோநாட்டிக்கல் போயிட்டார், மெரிட்டில் தான் போனார். இடையில ஷார்ட் ஃபிலிமும் என்ன வச்சு எடுத்தார். அந்த படிப்புலேருந்து எங்கே விலகி போயிடுவானோங்கிற பயத்தில் நான் சொன்னேன், நீ படிப்பை முடிக்காமல் அந்த துறைக்கு வராத, நான் 35-40 ஆண்டுகளாக இருக்கேன், நான் இன்னும் அந்த நிலைக்கு வரலை அப்படிங்கிறத கொஞ்சம் நிலைமையெல்லாம் எடுத்து சொன்னேன். அதுக்கு அவர் கேட்ட ஒரு பதில், பட்டப்படிப்பு முடிச்சுட்டு வேலை இல்லாமல் ஒரு 4 வருஷம் நான் வீட்டில் இருந்தேன்னா எனக்கு சோறு போடுவீங்களா போட மாட்டீங்களா? கண்டிப்பாக போடுவோம். அது மாதிரி நினச்சிக்கிட்டு 2 வருஷம் கொடுங்க, நான் இயக்குனர் ஆகி காட்டுறேன்னாரு. 2 வருஷம் இல்லை, 1 வருஷத்துலேயே ஆகி காட்டினார். இதை எதுக்கு சொல்றேன்னா, பெற்றோராக நம்ம வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய விருப்பப்படி போகிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கணும். நான் கொடுத்தேன், அவர் வந்தார். கொடுக்காம நம்மளுடைய இதுவே காட்டிட்டு இருந்தோம்னா அவர்களுக்கு அந்த வளர்ச்சியை தடை பண்ணிடுறோம் அப்படிங்கிற நிலை வந்துருவோங்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன். இதை விட்டுட்டு நான் வந்து இந்த படத்தில் எங்கள் அப்பாவை இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது அப்படிங்கிறத அவர் சொன்னதை, அது
அது என்ன நடந்தது அந்த நிகழ்ச்சியை நான் விவரிக்க விரும்புகிறேன். நான் ஸ்டில்ஸ் நடித்த உதவியாளராக இருக்கும்போது நான் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக ஒரு திரைப்படத்துக்கு போயிருக்கேன். அங்கே இயக்குனருக்கு ப்ரொடக்ஷன் பர்சனல் அசிஸ்டன்ட்னு ஒருத்தர் இருப்பாங்க இயக்குனர். அவங்க தான் டீ காஃபி எல்லாம் கொடுப்பாங்க. எனக்கு என்னன்னா இயக்குனர் இப்படி சொல்லி தராரு, அந்த நடிகர் எப்படி நடிக்கிறாரு, நடிகர் எப்படி நடிக்கிறாரு, இயக்குனர் எப்படி நடிக்கிறாரு பார்த்து கம்பேர் பண்ணுவேன். இவர் சொல்ற மாதிரி அவர் நடிக்கலையே, அவர் வேற மாதிரி நடிக்கிறாரு, நானா இருந்தேன்னா இவர் சொல்ற மாதிரியே நடிப்பேனேன்னு எனக்குள்ளேயே கற்பனை பண்ணிட்டு அதை பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப ஆர்வமா. இந்த பையன் வந்தாரு, எனக்கும் அப்போ 24 வயசு தான், அவரும் சிறு வயது தான். வந்தோடனே என்ன பார்த்துட்டாரு, ஓ மூஞ்சி வச்சுட்டு நிற்காது அப்படி போயா அப்படின்னாரு. நான் திருமணம் உடனே அழுதுட்டேன். நான் கிராமத்துல இருந்து வந்த புதுசு, நம்ம மூஞ்சிக்கு என்ன, நானே பெரிய ஹீரோவாக நினச்சி தான் வந்திருக்கேன் மதுரையில இருந்து. என்ன இப்படி சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நான் அழுதுருப்பேன். அப்படியே செட்டுக்குள்ள போய் அங்கேயும் அழுதுட்டு கண்ணீர் எல்லாம் தொடச்சிட்டு கண்ணாடியை பார்த்து நான் பேசுறேன். இந்த மூஞ்சி நீ அசிங்கப்படுத்திட்டே, இந்த மூஞ்சி சினிமாவில் வரும், நான் நடிப்பேன், நான் திரையில வருவேன், அதை பார்க்கறது கூட நீ இருக்க மாட்டேன் அப்படின்னு என்னுடைய கோபத்தை அங்கே வெளிப்படுத்தலை, கண்ணாடி கூட வெளிப்படுத்த. அதை நான் மறந்துட்டு வந்துட்டு நேரம் வந்து செட்டுக்குள்ள வர்றேன். கிளாப் அடிக்கிற சவுண்டு கேட்குது. திரும்பி பார்த்தா மனதில் உறுதி வேண்டும் அந்த படம். அந்த பாரதியுடைய அந்த வார்த்தை என் மனசுல ஆழமா பதிஞ்சுது. மனதில் உறுதி வேண்டும். அதே உறுதியோட நான் இருந்து இயக்குனர் வந்து பாலச்சந்தர். இப்ப பாலச்சந்தரையா எப்படின்ட்டு நடிப்பு சொல்லி கொடுத்துருப்பாரு. அப்போ என்னுடைய ஆர்வம் வந்து இந்த இயக்குனர்கள் எல்லாம் நம்ம ஒரு சீன் கொடுத்தாலே போதுமே, அப்படிப்பட்ட காலங்களில் தான் நான் இருந்தேன். அப்படிதான் அந்த நிகழ்வு தான் நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கேன். நான் நடிகனான பின்னாடி பல மேடைகளில் சொல்லியிருக்கேன். மற்றவர்களுக்கு உந்துதலாக இருக்கணும்னு இருக்காங்க. எல்லாருமே அவமானப்படுத்தியிருப்பாங்க. நான் மட்டும் இல்லை, நிறைய பெரிய நடிகர்கள் கூட என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எனக்கு நடந்தது, இந்த மாதிரி உங்களுக்கு நடந்தது அப்படின்னு. அதனால இலக்கை நோக்கி பயணிப்பவர் பலர், ஆனால் சென்றடைவர் சிலர். எல்லாருமே சினிமா நினைக்க வர்றோம், எல்லாருமே ஒரு தொழில் அதிபர் ஆகும் நினைக்கிறோம், எல்லாரும் ஒரு டாக்டராக நினைக்கிறோம். பல பேர் அந்த இலக்கை நோக்கி போகிறோம். சென்றடைவர் ஏன் சிலர்னா கடைசி வரைக்கும் அந்த நோக்கத்திலிருந்து விலகாம இருக்கிறாங்களோ அவங்க தான் அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க. இன்றைக்கு இந்த நிலைக்கு வந்து இவர் மகன் இந்த நிலைக்கு வந்திருக்கிறது எனக்கு பெருமைக்குரிய விஷயம். நான் கொஞ்ச ஒரு 1 hour முன்னாடி கூட அந்த புகைப்பட நண்பர்களோட பேசிட்டு இருக்கும்போது என்னுடைய அந்த ஆர்வம் அங்கேருந்து தான் நான் இங்கே வந்திருக்கேன். அப்போ அவங்கள சொன்னேன், ஆடின காலம் பாடின வாய் சும்மா இருக்காத மாதிரி எனக்கு கை சும்மா இருக்கல, நான் என் செல்ஃபோன்லேயாவது ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நண்பரை புகைப்படம் எடுத்தேன். அதில் எனக்கு ஒரு திருப்தி. ஆனால் இந்த நிலைக்கு நான் வர்றதுக்கு காரணம் ஸ்டில்ஸ் ரவி அவர்கள் தான். ஏன்னா அவர் ஒவ்வொரு நொடியிலையும் வந்து தொழில் அக்கறையில் தான் இருப்பார். நான் ஷார்ட்டில் போயிட்டு படம் எடுக்கிற நேரத்தில் யாராவது ஒரு சின்ன சீன் நடிக்கணும்னா கேமரா போட்டு நடிக்க போய் அடியெல்லாம் வாங்கியிருக்கேன். எங்கேயா கேமரா ஸ்டாண்டில் இருக்க ஆளுங்க சார் அந்த வாரம் சார் குடிம்பு போட்டு நிற்கிறோம் உங்களால் தான் சார் சொல்லுவார். போனேன் நான் போனேன்னு சொல்லுவார், நீ வேலைக்கு வேணா வீட்டுக்கு போ, நீ நடிக்க தானே வந்த, இல்லைண்ணே நீ எல்லாம் அப்படி பண்ண மாட்டேனே அப்படின்னு கையை காலில் பிடிச்சி வந்து திரும்பி மறுபடியும் வேலைக்கு சேர்ந்துக்குவேன். ஆனால் எனக்குள்ள அந்த எண்ணங்கள் விட்டு போகலை, நடிக்கணுங்கிற எண்ணங்கள் இன்னைக்கு வரைக்கும். உனக்கு 1 லட்ச ரூபாய் தர்றேன், நீ இங்கே வந்து ஒரு வேலையை செய் அப்படின்னா 500 ரூபா கொடுக்குற நடிக்கிறதுக்கு தான் போய் எடுத்து அந்த 1 லட்ச ரூபா வேணான்னு போய் அது மாதிரி நடந்துருக்கு. ராஜா ராணி படம் நடிக்கும் போது நான் ஃபோட்டோகிராஃபர், திருமணத்துக்கு ஆர்டர் எடுத்து வச்சுட்டேன். இங்கே வந்து ஏ வெங்கடேஷ் சார் வந்து மலேசியாவில் படம் ஷூட்டிங், உனக்கு 75,000 சம்பளம் நீ வாங்கினாரு. ஆனால் நான் வந்து ராஜாராணிங்கிற படத்தில் நடிக்க போகிறேன்னே, அதில் ஒரு நல்ல கேரக்டர்னே, சத்யராஜ் கூடலாம் நடிக்கணும், நயன்தாரா கூடலாம் நடிக்க போகிறேனே, அதனால் நான் வரல. என்னையா 75,000 தர நீ வரமாட்டேங்கிறேன். இல்லைன்னா எனக்கு அதுதான் நோக்கம், வேணும்னா வர்றேன். 12ஆம் தேதி இங்கே ஷூட் வச்சுருக்காங்க, மலேசியாவில் வந்து எனக்கு ஒரு டிக்கெட் போட்டு அனுப்பிச்சிருக்கேன், இங்கே வந்துடுறேன், யாராவது அசிஸ்டன்ட் அனுப்பிச்சிடுறாங்க. அது வேண்டாம், நான் எத்தனையோ ஃபோட்டோகிராஃபர் இருக்காங்க, இருந்தாலும் உன்னை எனக்கு பிடிக்கும் அதான் கூப்பிட்டுருந்தாரு. அன்றைக்கி நான் மறுத்து அந்த 75,000 வேணான்னு பண்ணேன். இங்கே அன்றைக்கி சம்பளம் வந்து 3,500 ரூபா கொடுத்தாங்க அந்த படத்தில். அப்போ ஷார்ட் ஃபிலிமில் 5,000 கொடுக்குறாங்க நாளை இருக்கிறாங்க. அப்போ அட்லி தம்பிகிட்ட போய் கேட்ட, தம்பி ஷார்ட் ஃபிலிமே அவர் 5,000 கொடுக்குறாங்களே, நீங்கள் 3,500 தரீங்களே அப்படின்னு. அவர் சிரிச்சிட்டு ஒரு 500 ரூபா போட்டு கொடுங்க, 3,000 கொடுத்தாங்க, அவர் 500 ரூபா போட்டு கொடுத்தாரு. அந்த கேஷியர் எனக்கு அந்த வவுச்சர் எழுதும்போது சொன்னார், இந்த 3,500 ரூபாய்க்கு நீ ஃபில் பண்ணுற இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆன பின்னாடி கூட ஒரு சைவர் சேர்க்க வாங்குவேன்னாரு. நான் வாங்குறேன். அப்போ அவர் எவ்வளோ கான்ஃபிடென்ஸாக சொன்னேன், எல்லாமே ஒரு கான்ஃபிடென்ஸ், அவர் அந்த கான்ஃபிடென்ஸ்
சேர்த்துக்க பாண்டியன், நீ வாங்குவே அப்படின்னாரு. 100வது நாள் விழாவுக்கு போகிறோம். நான் நடிகனா ஒரு 100வது நாள் ஃபங்க்ஷன் போகிறது அதுதான் முதலுது. இப்போ போன போது ஆர்யா தான் என்னை கூட்டு போய் ரிசீவ் பண்ணி வச்சாரு. ஃபங்க்ஷன் நடந்தது. யூகி சேதா வந்தார். அவர் வந்து யாரும் இந்த ஆர்டிஸ்ட் பார்க்கறதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னாரு. நான் தான் அப்படி சொன்னேன். நான் உடனே ஒரு பெருமையாக வந்து வந்தா பாண்டின்னு ஒரு விசிட்டிங் கார்டு அடிச்சு வச்சுருந்தேன். அடைமொழி இருந்தால் தான் சினிமா நடிகராக முடியும் அப்படின்னு ஒரு கற்பனையில். அவர் வாங்கி பார்த்தா சொன்னார், இது ஒன்றும் காமெடியும் கிடையாது, ஒன்று பெரிய நடிகன், நீ உனக்குள்ள என்ன வாய்ஸு என்ன பர்ஃபார்மன்ஸு, நீ ஏன் அதை வச்சுட்டு இருக்க, இன்னையிலேருந்து நீ வை ராஜாராணி பாண்டியன்னு வச்சுக்கினாரு. அவர் வச்ச பேர் தான் ராஜாராணி பாண்டியன். அன்னையிலேருந்து ராஜாராணி பாண்டியன் மாதிரி. தேங்க்ஸ் யூவி சேதண்ணா. என்னைக்குமே நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்ம ஒரு நன்றி ஒருத்தர் செஞ்சாங்களா, அதை நினச்சிக்கிட்டே இருந்தால் நம்ம வாழ்க்கை தன்னால வரும். அது எந்த மாற்றமும் கிடையாது. இந்த வாய்ப்பை கொடுத்த தயாரிப்பாளர், அவர் பேரை சொல்றதுன்னு பேர்லாம் எனக்கு நினைவில் இல்லை. ஏன்னா அவரை பார்த்துட்டு 2வது 3வது பார்த்தேன். அதே மாதிரி கதாநாயகிகளோ கவின் தவிர, ஏன்னா கவின் எனக்கு ஏன் டக்குன்னு நினைவு வருதுன்னா, என் பையன் பேர் கவியரசன். அதனால கவின் உடனே நினைவுக்கு வந்துடும். மற்ற ஆர்டர் அவருக்கும் நன்றி. கூட உழைத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. அதே மாதிரி உதவி இயக்குனராக இருந்த அந்த அனைவருமே வந்து என்னுடைய பிள்ளைகள் மாதிரி தான். என் மனைவிக்கு வீட்டில் வந்து தான் சாப்பிடுவாங்க, இது பண்ணுவாங்க, போயிட்டு அந்த மாதிரி கடைசி வரைக்கும் அவங்களுக்குள்ள இந்த இயக்குனர் உதவி இயக்குனர் எந்த பாகுபாடும் இல்லை. ஆனால் நம்ம காலத்துலலாம் இருந்துச்சு. இயக்குனர் வீட்டுக்கு போனால் வெளியே தான் நிற்கணும், இங்கே அப்படி இல்லை, அதெல்லாம் ஒன்றா நிறுத்திடுவாங்க. அந்த பாகுபாடு இல்லாமல் என் பையனும் இப்போ அவங்களை படிச்சுக்கிட்டதுக்கு அதுக்காக நான் என் பையனுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும், என்னுடைய பேச்சை கேட்ட பத்திரிகை நண்பர்களுக்கும், இந்த இடத்துல என்னுடைய மகன்கிறத பதிவு பண்ணதுக்காக நன்றி. வணக்கம். சினிமா இஸ் ஆல் அபவுட் ஸ்டோரிஸ் லைக் திஸ். எனக்கு எப்பவுமே தோணும். ஸோ இந்த மாதிரி கதைகள் தான் தொடர்ந்து சினிமா பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த ஜேர்னியில் அவர் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பாரு, நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பாரு. 2 முக்கியமான விஷயம், யாரோ ஒருத்தர் எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, யாரோ ஒருத்தர் வந்து இந்த மூஞ்சி விஷயம் எப்படி அடிக்க வந்தேன்னு கேட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அவர் கேட்ட விஷயம் வந்து தான் எங்கள் அப்பாவுக்கு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. நான் எப்படி சொல்லிட்டே இருப்பேன், ஒருத்தர் எனக்கு அப்படி கேட்டுட்டாரு, நான் ஒரு மாதிரி நினச்சி காட்டணும் அப்படின்ற ஒரு வைராக்கியம், ஒரு ஸ்டபன் ஹார்ட் இருக்குல்ல, அதுதான் ஸ்டார்ட். ஸோ யூனிவர்ஸ் ஆல்வேஸ் ஃபால்ஸ் இன் லவ் வித் ஸ்டபன் ஹார்ட் அப்படின்றது, அந்த ஸ்டபன் ஹார்ட் எங்கள் அப்பா தான். அண்ட் இந்த கனவு வந்து இப்போ எல்லாருமே நம்மளோட கனவு வந்து நம்ம ஒரு ஆள் தனியாக நம்ம வந்து கண்டிப்பாக அதை ஜெயிக்க முடியாது. அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் தேவை. சப்போர்ட் பண்ணுறதுக்கு, ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் நமக்கு தேவை. அந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த படத்தில் ஒரு ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, காசு இல்லை சார். அந்த காசு இல்லை சார் மூமெண்ட் வந்து எங்கள் அப்பா லைஃப்பில் நடந்தப்ப அப்போ சப்போர்ட் பண்ணது வந்து ஒரு குடும்ப தலைவியாக எங்கள் அம்மா தான் சப்போர்ட் பண்ணாங்க. அவரையும் பார்த்துக்கிட்டாங்க, எங்களையும் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அவங்களும் ஸ்டார் தான். ஸோ பேசிக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை சுற்றி நம்ம குடும்பத்துலேயும் சரி, நம்மளை சுற்றியும் சரி, இந்த மாதிரி நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையும் நினைவுபடுத்துகிற படமாக தான் அது இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலியோட வந்து, அவங்க அப்பா கூட வந்து, அம்மா கூட வந்து, ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து, காதலியோட வந்து, ஒய்ஃபோட வந்து பார்க்கக்கூடிய ஒரு அழகான படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்ச விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கணும்னு தோணுச்சு எனக்கு. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வினோத் சார் தான் வந்து எனக்கு சாகர் சாரோட இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாரு. சாகர் சார் இந்த கதையை கேட்டதுலேருந்து அவங்களுக்கு நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் டெட்லைன் தான் கொடுத்தேன். ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு சார், உடனே ஆரம்பிக்கணும், நீங்கள் 2 நாளில் பண்ணுறதா பண்ணுங்க, இல்லாட்டி நான் வேற பார்க்குறேன் சார்னு சொன்னேன். அவர் வந்து நான் 2 நாள் டெட்லைன் கொடுத்தா அவர் 1 நாளில் வந்து நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அவர் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுத்த முடிவு கடைசி வரைக்கும் எல்லா முடிவுமே ஃபாஸ்ட்டாகவும் எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் பண்ணி கொடுத்தாரு சாகர் சார். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த படத்தில் வந்து அவங்கவுங்க வேலையை அந்தந்த மூமெண்ட்டில் கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்க. ரூபக் சார் எக்ஸிகியூஷன் பார்த்துக்கிட்டாரு, பாபி சார் முடிச்சதுக்கப்புறம் வந்து சில விஷயங்கள் ஹெல்ப் பண்ணாரு. இந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து அவங்களோட ஹார்ட் இந்த படத்துக்கு போட்டிருக்காங்க. ஸோ அது நான் ரொம்ப பிலீவ் பண்ணுற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உண்மையான அன்போட ஒரு விஷயம் செய்யும் போது அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்குன்ற நம்பிக்கை எனக்கு ரொம்ப இருக்கு. ஸோ அந்த விஷயம் இந்த படத்தில் நிறைய நடந்திருக்கு. ஸோ இதை வந்து இந்த படத்தை ஒரு அழகான லவ் ஸ்டோரியாக தான் நான் பார்க்குறேன். நான் சொல்கிற லவ்ன்றது வந்து ஒரு அப்பாவோட லவ், ஒரு அம்மாவோட லவ், ஒரு ஃப்ரெண்டோட லவ், ஒரு காதலியோட லவ், ஒரு ஒய்ஃபோட லவ்னு ஏகப்பட்ட லவ் இந்த படத்தில் இருக்கு. ஸோ என்ன கேட்டால்
சினிமா படம் கிடையாது, ஒரு அழகான காதல் கதை தான் நான் நம்புறேன். அண்ட் படத்தில் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்கோம், எல்லாருக்கும் சின்ன சின்ன தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மேனேஜர் டீமில் இருக்கிற குமார் சார், பாலமுருகன் சார், செல்வகுமார், கண்ணன், மாரியப்பன் எல்லாருமே வந்து நான் சொல்கிறேன்ல, இந்த படத்தில் எனக்கு கிடைச்ச பெரிய பிளெஸிங்ஸ்னா யாருமே இதை வேலையாக பார்க்கல. யாருமே வந்து இதை வந்து ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னு வேலையாகவே பார்க்கல. அவங்க எல்லாருமே ஓன் பண்ணிட்டு அவங்களோட படமாக நினச்சி எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போவாடி கூட அவங்களே கூட படத்தை பண்ணிடுவாங்கன்ற அளவுக்கு எல்லாமே பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருமே என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் டெக்னிக்கல் டீம், எழில் டிஓபி இங்கே வர முடியல. ஸோ எழிலோட எனக்கு ஒரு 10 இயர்ஸாக தெரியும், மோர் தென் 10 இயர்ஸாக தெரியும். அவரோட சக்ஸஸ் என்னன்னு பார்க்குறேன்னா வந்து ஒரு படத்தை முடிச்சுட்டு அந்த படத்துக்கு ரிலீஸ் கூட இருக்க முடியாத அளவுக்கு அடுத்த படம் ஒரு பெரிய படம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுதான் அவரோட சக்ஸஸ் நான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் எடிட்டர் பிரதீப், இந்த ட்ரெய்லர் கிடைச்ச வரவேற்புக்கு முதல்ல பெரிய நன்றி சொல்லணும். எல்லாருமே சரி, இந்த ஒரு ட்ரெய்லர்